Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மசாலா எதுவுமே உதிராம ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல மட்டும் இல்லாம ரோட்டு கடை ஸ்டைல்ல கூட நம்ம பெர்ஃபெக்ட்டா வீட்லயே ரெடி பண்ண முடியும். அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா நம்ம வீட்ல ட்ரை பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அது எதுவும் இல்லாம எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நான் டீடைலா போட்டிருக்கேன். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துடலாம். இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இத வந்து இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி ஒரு 2 விரல் இருக்கிற அளவுக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்பதான் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது ஹோட்டல் ஸ்டைல்ல நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டோட ஷேப் அப்புறமா ஃபிளவரோட ஷேப்பை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுக்கணும். இனிமே இதுல சூடான தண்ணி, கொதிக்க சூடா இருக்கக்கூடிய தண்ணி இதுல மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற விடணும். இந்த மாதிரி பண்ணும்போதுதான் இதுல இருக்கக்கூடிய பூச்சி, புழு, தூசி, அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். இப்ப பாருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இனிமே இதை வந்து தண்ணியை ஃபுல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம தண்ணியை வடிகட்டிட்டோம். இனிமே இதுல சரியா 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் மாவு கண்டிப்பா சேர்க்கணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்ப கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவு இருக்கும். இது வந்து கண்டிப்பா சேர்க்கணும். அப்புறமா கடலை மாவு, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா தான் பெர்ஃபெக்ட்டா வரும். அரிசி மாவு எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும், அதுக்காக. இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ஃபுல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் மசாலா எல்லாமே இந்த காலிஃபிளவர்ல நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேற ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா அதுல மிக்ஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இதுல ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அந்த ஷேப்ல அந்த ஒரு கலர்ல வரணும் அப்படிங்கறதுக்காக தான். நீங்க வீட்ல பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கலர் பொடிய ஸ்கிப் பண்ணிருங்க. அது வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது கிடையாது, அதை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப இதுல கடைசியா ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல நம்ம வந்து கடலை மாவு கடைசியா சேர்க்கிறோம். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அந்த மசாலா எதுவுமே அந்த காலிஃபிளவர்ல இருந்து வெளியே உதிராம இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இப்ப எல்லாமே பிடிச்சு அப்படியே இருக்கா. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அப்படியே ஸ்டிஃபா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்ப அவ்வளவுதான். இது தேவைப்பட்டா நீங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா உடனடியாவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இப்போ ஒன்னா போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சா ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இதோட தீயோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியம் டு ஹைல கூட நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம பொறுமையா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இது கொஞ்சம் வந்து ஒரு கடினமான பக்குவம் வரும், உங்களுக்கு தெரியும். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதே தெரியும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல மொறுமொறுப்பாவே இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நம்ம இப்படி நல்லா வேக வைக்கும் போதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த காலிஃபிளவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில ஊற வச்ச நேரமே ஒரு பாதி அளவு நல்லா வெந்துதான் இருக்கும். இருந்தாலும் எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது நல்லா டீப்பா சூப்பரா வெந்து கிடைக்கும். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. இனிமே இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து டீ கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு கூட மிச்சம் இருக்காது. எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. அவ்வளவு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.